உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வருகிற 1/2/2026 அன்னைக்கு பௌர்ணமி. அதெல்லாமல் அன்னைக்கு நம்ம உடுமலை பிரம்மஞான சிவராஜயோக பாடசாலையினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு, அதே போல் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது. அதனால 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதில் காலையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்குள்ளே பூஜை நடத்துறது. அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுலா பூஜை, பௌர்ணமி பூஜை, கோமாதா பூஜை, தைப்பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி இந்த பூஜையை சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால் எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும். ஆசிரம வளர்ச்சி, இந்த விழாவுக்கு ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால, அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவி செஞ்சு உதவுமாறு கேட்டுக்கிறோம். சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த திருவடிகள் போற்றி போற்றி. சத்குரு சுப்பிரமணியம் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சில கேள்விகள் என்னுடைய மனதில் எழுந்தன. அந்த கேள்விகள் சரியா அல்லது தவறா தெரியாது, இருந்தாலும் கேள்விகளை கேட்டு விடலாம் என்று என்னுடைய பிறப்பின் நோக்கம்தான் என்ன? மனித பிறப்பின் நோக்கத்தை கேட்டீங்கன்னா சொல்லலாம். உங்க பிறப்பின் நோக்கத்தை நீங்க தான் தெரிஞ்சுக்க முடியும். அது நான் எப்படி தெரிஞ்சு கொள்வது? என்னுடைய நோக்கம் என்ன? நான் என்ன பண்ணணும் இந்த சமூகத்துக்கு? நான் பிறந்துட்டேன், என்ன இந்த சமூகம் வளர்த்துருக்கு, எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கு, ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கு. நான் என் குடும்பத்துக்கு வேண்டிய கடமைகளை நான் செய்யலாம். இந்த சமூகத்துக்கு நான் எதுவும் நான் செய்யணுமா? நான் அடுத்து என்ன செய்யறது? நான் யாரை கேட்டு தெரிஞ்சுக்கிறது? நான் எப்படி உணர்ந்துக்கிறது? கரெக்ட், சூப்பர். அதாவது உங்களை படைச்சதே என்னத்துக்கு தெரியுங்களா? உங்களை நீங்க எப்படி பாவிக்கிறீங்களோ உங்களை, அது மாதிரி இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் நான் தான் அது அப்படின்னு நீங்க நினைச்சு அவன் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு நீங்க சேவை செய்யணும். அவனுக்கு சேவை சொல்லி அவன் உங்களை பண்ணல. அருமையான பதில் சார். பொறுங்க, நான் உன்னை படைச்சிருக்கிறேன், அதெல்லாம மற்றதையும் படைச்சிருக்கிறேன். அந்த மற்றதுக்கு அத்தனைக்குமே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த நான் படைச்ச ஒவ்வொரு அந்த உயிர் ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்குமே நீ பணிவிடை செஞ்சு ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு நியாயத்துல வாழ்ந்து அறவாழ்வு வாழ்ந்து எனக்கு எதெல்லாம் செய்யணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை பூரா இந்த ஜீவராசிகளுக்கு நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா என்னைய எங்கி நீ
தேட தேவையில்லை. நீ எதெல்லாம் நினைக்கிறியோ, உனக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன். ஆனா என்னைய தேடி அலைஞ்சீங்கன்னா உனக்கு ஒண்ணும் கிடைக்காதுடா. அதனால நான் எதை படைச்சனோ அதை நீ பாதுகாப்பு. எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை பூரா அதுக்கு செய்யு. அதுக்குத்தான் உன்னை படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அவன் உங்களை படைச்சிருக்கிறான் சாமி. எனக்கு தெரிஞ்சது இதுதான். சரியான பதில் சார். சரியான பதில். இந்த ஆன்மீக பாதைக்கு வந்த பின்பு என் மனதிலும் உடலிலும் சில மாற்றங்கள் நடந்துள்ளன. பெருசா மாற்றங்கள் சொல்ல முடியாது, ஆனா மாற்றங்கள் கண்டிப்பா நடந்திருக்கு, அதை உறுதியா சொல்ல முடியும். இந்த மாற்றங்கள் நடக்கும்போது மற்ற சமூகத்துல நம்ம புற உலகில் நடக்கிற சில காரியங்களை பார்க்கும்போது கிடைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி அவங்க தவறா செய்யறாங்கன்னு நமக்கு தெரியுது. அவங்களுக்கு நம்ம அறிவுரை வழங்கலாமா, அவர்கள் சரியாக எடுத்துக்கொள்வார்களா அல்லது தவறாக எடுத்துக்கொள்வார்களா என்று தெரியவில்லை. வழங்கலாமா இல்லை நமது பாதையில் நாம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாமா என்று எனக்கு ஒரு சந்தேகம். முதல்லயே இன்னும் நீங்க இன்னும் சாமி நான் சுத்தமாகல, இன்னும் நான் அழுக்கோடதே இருக்கிறேன். ஆனா அந்த அழுக்கு துவைக்கிற போது இந்த துணி கிளியிற மாதிரி எல்லாம் தெரியுது சாமி. இந்த துணியை போட்டு கசக்கிற போது ஏதாவது புடிங்கி பிச்சுக்க மாட்டேன் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பாத்திரத்தை போட்டு வளர்க்குற போது ஓட்ட விழுந்துட மாட்டேன் இருக்குது அப்படிங்கிறது முதல்லயே சொல்லிட்டீங்க ஒரு கேள்வியில. ஓகேவா? எனக்கு உடம்பு மாற்றம் வருது, மாற்றங்கள் வருது. அப்போ நீங்க முன்ன இருந்ததை விட இந்த பாடத்துக்கு நீங்க செய்யும் போது என்ன ஆகும்னா உங்க அழுக்க துவைச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அழுக்கான பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த துணியை போட்டு கசக்கும் போது அந்த துணிக்கு உண்டான அந்த கசக்குற போது அதுக்கு நடக்க வேண்டிய அந்த விஷயங்களுக்கு காட்டத்தை செய்ய, அதுதான் அந்த மாற்றம். சரிங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இன்னும் நீங்களே சரியாகலன்னு வெளுக்கல, உங்கள்கிட்ட அழுக்கு இன்னும் இருக்கு இல்லைங்களா? இந்த அழுக்கோட முழு அழுக்கு விலகினதுக்கு பின்னாடி போய் டேய் நான் வேற நல்ல வெள்ளை போட்டு நல்லா இருக்கிறேன், நீ ஏன்டா இந்த அழுக்கோட இருக்கிறீன்னு சொன்னா நீ போனது உனக்கு சரி, எனக்கு அது தேவையில்லைடான்னு சொல்ற காலம் இது. நல்ல வெள்ளையா போய் சொன்னீங்கனாலே நம்ம கொஞ்சம் அழுக்கியே வச்சுக்கிட்டு அவனுக்கு போய் சொன்னோம்னா கேப்பானா அவன், ஏய் நீ வெளுத்து வாடா அப்புறம் பேசிக்கலாம். இது தேவையா நமக்கு? நம்ம சுத்தம் பண்றதுக்கு முடிவு பண்ணணும் இல்லையா? என்னமே எனக்கு தெரிஞ்சது அவ்வளவு. நம்ம சுத்தமாகணும்ல, நம்மள என்ன வச்சிருக்கிறோமே, அப்புறம் நம்ம எப்படி போய் அடுத்தவனுக்கு போய் அறிவு சொல்றது? உன் முதுக போடுறான்பியா, ஏன் முதுகுல இருக்கிறத பத்தி அப்புறம் பேசலாம்பியா. சரி சரி. அப்போ நமக்கு இது கிடைச்சிருக்குது, இத பயன்படுத்தி நம்ம வெள்ளையாகுவோம். நம்ம ஒருத்தனுக்கு அறிவு சொல்லல இப்ப இத்தனை பேசுற இதுல நம்ம ஒரு என்ன சொல்றது, இது ஒரு ஒரு இதுக்கு கூட ஒரு எறும்புக்கு கூட சொல்ல முடியாது நம்மளாம் பேசுறது. பெரிய பெரிய யானைகளை முதலிகளை கொண்டு போயிருக்கிற மகான்கள்லாம் அதுக்கே தெரிந்தாது இந்த மனித சமுதாயம். நீங்களும் நானும் இந்த பேசிட்டு இருக்கிறத தெரிஞ்சிட போறாங்க. ஊத வேண்டியது நம்ம கடமை, எந்திரிக்க வேண்டியது அவங்க கடமை. நம்ம ஊதுறத ஊதுவோம், எந்திரிக்கிட்டு தூங்குறது தூங்கட்டும். ஆனால் இந்த மாற்றத்துக்கு பிறகு சின்ன மாற்றம் தான், ஆனா இந்த மாற்றத்து இந்த சிறிய மாற்றத்திலேயே கூட முன்ன மாதிரி சொந்த பந்தங்களோட அதிகமா ஒரு ஈர்த்து வர மாட்டேங்குது. இன்னும் முன்னாடி இந்த நெருக்கம் வருது இல்லை. எப்படி வரும்? அது ஒத்து வர மாட்டேங்குது. எப்படி வரும்? அவங்களுடைய செயல்பாடுக்கு என்னுடைய செயல்பாடுக்கும் உங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்களே சாமி. உங்களை மாத்துறதுக்கு உண்டான வேலையை பாக்குறீங்களே, அப்புறம் எப்படி அவங்க அவங்க இன்னும் அந்த நிலையில இருக்கிறவங்க எப்படி உங்களோட பயணம் பண்ண முடியும்? அதே மாதிரி உணவு முறைகள்ல ஒரு அளவா ஒரு சாப்பிட்டாலே வயிறு நிரம்புற மாதிரி இருக்குது. இந்த பாடம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முன்னாடிலாம் நிறைய சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் சாப்பிட்டா அப்புறம் ஒரு கை போட்டு சாப்பிடுவேன். இப்போ ஒரு பிளேட்ல ஒரு நார்மலா ஒரு 2 கரண்டி அல்லது 3 கரண்டி போட்டு சாப்பிட்டாலே வயிறு நிரம்ப மாதிரி அளவா தான் எடுத்துக்கிட்டு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. இது உணவு நம்ம கூட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதே அளவு இருந்தாலே போதும். உணவு நிறுத்தணும்ட்டே நான். சரி, வள்ளலார் சாப்பிட்டாரா?
ஐயா ஐயா இருக்குறீங்க நீ அவருக்கு நமக்கு அப்படியே அவர் ஒருத்தர் கேட்டா தெரியுங்களா, சரி சரி நீ தான் செய்யணும் அவன் தான் செய்யணும் அந்த நிலைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. நீ போற வழியில போனீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும்னு, அது அவருக்கு தான் கிடைக்கணும்னு இல்லை. இதுல இன்னொரு விஷயம் தெரியுங்களா, உங்களுக்கு உணவு குறையுது அப்படின்னு சொன்னாலே மற்ற விஷயங்கள்ல மாற்றம் வருதுனாலே பாடம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்க நல்ல சரியான பாதையில போகிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா சாமி? சரி ரெண்டாவது என்ன தெரியுமா, உணவு மனிதனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுதோ அந்த அளவுக்கு, நான் அவளே சொல்லியிருக்கிறேன், உணவு எந்த அளவுக்கு உனக்கு கட்டுப்படுதோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆசைகள் கட்டுப்படும். உணவு தான் பேஸ். நான் அப்படியே ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இருந்தேன், மறந்துட்டேன். அது இப்ப நீங்க கேட்டதுனால, உணவை பத்தி கேட்டதுனால சொல்றேன். இப்போ நம்மளுடைய பிறப்பு, நீங்க அப்படியே யார பிறப்பை பத்தி கேட்டு நீங்க தான் கேட்டீங்க. ஆமா, இப்பதான் கேட்டீங்க. இந்த பிறப்பை எப்படி நடக்குது தெரியுங்களா, இப்போ இங்க கொண்டு நம்ம பிண்டம் கொடுக்கறோம் இல்லையா, பிண்டம் அப்படியே கொடுப்போம். அதாவது இந்த 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 காரியம் செய்யும் போது, அதாவது யாராலும் இறந்த தேவசம் கொடுக்கறோம் இல்லையா, தேவசம், தேவசத்துல நம்ம கொடுக்கறோம் இல்லைங்களா, அந்த தேவசம் எதுக்கு கொடுக்கறோம் தெரியுங்களா, இன்னொரு உயிர் உருவாகிறதுக்கு தான் இந்த இந்த இதை கொடுக்கறோம். நம்ம கொடுக்குற இந்த தேவசத்தை, இதுல கொடுக்குற அந்த பொருளை ஆத்துல விடுறீங்களா, இந்த ஆத்துல விட்டீங்கன்னா இது என்ன ஒண்ணு தெரியுமா, இந்த ஆறு கங்கையில போய் அந்த தண்ணியை ஏவே அள்ளி குடிக்கிறான கீழே, இது போன நேரம் பார்த்து அந்த உயிரணுக்கள் அதுல இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும். அந்த நேரத்துல எது ஒரு மாடு குடிச்சா மாட்டுக்குள்ள போய் பிறப்பாங்க, ஒரு ஆடு குடிச்சா ஆட்டுக்குள்ள பிறப்பாங்க, ஒரு மனுஷன் குடிச்சா ஒரு மனுஷன் வகத்துல போய் பிறப்பான். அப்போ அது ஏன் நடக்குது தெரியுமா, இவன் அந்த வினைப்பயன்ல என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்னா அது மாதிரி சூழ்நிலை தான் அங்க நின்றுட்டு இருக்கு இவனை வாங்குறது. புரியுதுங்களா? பயனுக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க இந்த ஆன்மா இந்த பிண்டம் கொடுக்குறீங்களா, இந்த தேவசம் கொடுக்குற போது அங்க நின்றுகிட்டு இருக்கு. அந்த வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி அப்ப அந்த தண்ணி உள்ள போய் விந்துவா மாறும். உணவு சாப்பிடலன்னா விந்து வருமா நமக்கு, சுரநீதம் வருமா, ஆண்களுக்கு விந்துவும் பெண்களுக்கு சுரநீதம் ஊருமா, உணவுலதான் ஊரும். அந்த உணவுலதான் அந்த அந்த தண்ணீரையும் அந்த உணவுலையும் தான் இந்த விந்து ஊறுது. அந்த விந்துலதான் விதை உற்பத்தி ஆகுது. புரியுதுங்களா சாமி? அது விந்தாகி சுரநீதமாகி அது இன்னொரு பக்கம் விதை போட்டு அதுல இருந்து நீ வரும்போதுதான் இந்த பாவ புண்ணியத்தை நீ அனுபவிக்கிற. அப்பதான் நீ சொல்ற, நான் எந்த தப்பு இப்ப பண்ணலையப்பா, எங்க பாட்டை என்ன செஞ்சானோ எங்க அப்பா என்ன செஞ்சானோ நான் இப்ப அடாத பாடு வரேன் பேசி பார்த்துட்டோமா. புரியுதுங்களா சாமி? அந்த தேவசத்துல இப்படி வர்றது மனிதனுடைய பிறப்பு. இது ரகசியம், பெரும் ரகசியம். இதுக்குள்ள போனா நிறைய ஒரு நாள் முழுக்க பேசணும், பேசினாலும் தீராது. சரிங்களா சாமி? அப்ப இந்த உணவு உங்களுக்கு கட்டுப்படுதுனால சந்தோஷமா. ஆனா உணவு முதல்ல நீங்க நிறைய வேணுங்கிறாங்க சாப்பிட்டப்போ செஞ்சாத வேலை இப்ப செய்வீங்க தெரியுமா, இதுக்கு உணவு கம்மியா இருக்குது ஆனா சுறுசுறுப்பா நல்லா இருப்பீங்க தெரியுமா. இப்போ